ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது போல் செய்து கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதோட ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செய்து முடிச்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுருக்கேன். அதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடலை நல்லா வறுப்பட்டு பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது போல் வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். தினமும் சாதம் வேக வைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது பச்சரிசியில் கூட செய்யலாம். அரிசியை அதே பேனில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டே இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற ஸ்நாக்குக்கு நெய்யோ எண்ணெயோ அதிகமாக தேவைப்படாது. எண்ணெயில் பொரிச்சு அடிக்கடி கொடுக்குறத விட இது போல் செய்து கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது நம்ம கடையில் வாங்கியோ இல்லை எண்ணெயில் பொரிச்சதோ வாங்கி கொடுப்போம். அது போல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம இது போல் செய்து கொடுக்கலாம். சத்தாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த அரிசி நல்லா வறுபட்டு கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இதையும் நம்ம வேர்க்கடலை கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த அரிசி வேர்க்கடலையும் நல்லா ஆற விட்டுடலாம். ஸ்டவ்வில் அதே பேனில் 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லத்தை நுணுக்கிட்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்கணும். இப்போது நம்ம ஆற வச்ச கடலையும் அரிசியும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரவை பதத்தில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போது வெல்லம் சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த அரிசி கடலை பவுடரை இதில் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கட்டிகள் எதுவும் இல்லாத போல் கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது தண்ணியை இழுத்துட்டு நல்லா வெந்து வரணும். இப்போது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு வெந்து வந்திருக்கு. இது 3/4 பதம் வெந்து வந்திருக்கு. இது கூட சேர்க்குறதுக்கு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ஸ்கூலை விட்டு வர குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட வீட்டில் உள்ள எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அரிசி, வெல்லம், தேங்காய், வேர்க்கடலை வச்சு ரொம்ப சூப்பராக செய்திருக்கோம். இது நல்லா கமகமான வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு ஆற விட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டையாக செய்து கொடுக்கலாம்.
இல்லை அப்படியாவும் சர்வ் பண்ணலாம். இது போல் உருண்டை பிடிச்சி வைக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம 2 ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம். அது உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.